வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பல பேர் வந்து ப்ரோ இதை பற்றி ஒருக்கா பேசுங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் விக்ரமை பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மாயா வழக்கம் போல அவங்களுடைய பொய்களை வந்து நேற்று லைவ்ல சொல்லியிருக்காங்க. சரி, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், பேசிடுவோம். அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிக்ஷன் வந்து இன்னைக்கு டாஸ்கில் வந்து ஒரு ப்ரொமோ இருக்கு. அதில் வந்து சொல்லுவாங்கல்ல, டார்கெட் பண்ணுறீங்க, குருபிசம் பண்ணுறீங்கன்னு. ஆக்சுவலாக என்ன உண்மை நடந்துச்சு அப்படி என்பது. அப்புறம் அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்களை பாராட்டின மக்கள். சரிங்களா, இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று லைவ்ல இந்த மாயாவுக்கு வாய் இல்லைன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல, வாய் இல்லைன்னா ஏதோ வந்து கொண்டு போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மாயாக்கு ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நபர் எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு உதாரணம் மாயாவை சொல்லலாம். இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லையுமே, தமிழ் மட்டுமில்லை, எந்த லாங்குவேஜ்லுமே வந்த ஒரு அந்த பிக் பாஸ்ல இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர் இப்ப 80 நாட்களுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா இந்த மாயா தான். ஏன்னா வேற லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தெலுங்குல நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும், மலையாளத்துல மோகன்லால் சாரா இருக்கட்டும், ஹிந்தில சல்மான் கான் சாரா இருக்கட்டும், இப்படியான ஒரு போட்டியாளரை வச்சிருந்தா அது நம்ம கோஸ் பண்றதுக்கு ஒரு அவமானம். இவர் என்னத்தை பார்த்து கொண்டிருக்காரு, நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க, பொய்யா இருக்காங்க, வன்மத்தை தூண்டுறாங்க, மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒட்டுமொத்த பழியும் நம்ம மேல வரும். நம்ம சேர்த்து வச்ச நல்ல பேருக்கு அந்த மரியாதை ஒட்டுமொத்தமா காலியாயிரும் அப்படின்னு அவங்க மனசாட்சிப்படி மக்களுக்கு பயந்து அவன் இப்பயே வழியில் அனுப்பியிருப்பாங்க. பட் இங்க கமல்ஹாசனுக்கு அதெல்லாம் தேவையில்லையே, எல்லாம் மாயா மயம், மாயா 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 அப்படின்னு அலையிறபடியா அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் அதே ஒரு கமல்ஹாசன் அப்புறம் மாயாவோட ஃப்ரெண்டு, இந்த பிக் பாஸுக்குள்ள உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. இந்த ரெண்டு ரீசனால மட்டும்தான் மாயா வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கே தவிர மற்றும்படி அவங்களோட திறமையோ மக்களுக்கு ஒரு 5 பேர் கூட அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லை. சரிங்களா, ஸோ அதான் அவங்களுடைய உண்மை நிலைமை. அப்படி இருக்கக்குள்ள மாயா அப்படின்னா பொய் தான். பொய், பித்தலாட்டம், முதுகுல குத்துறது, இதுதான் அவங்களுடைய வழக்கமான ஆயுதங்கள். ஸோ அதே போல நேற்று வந்து இந்த அம்மா வந்து இந்த ஃப்ரீ டாஸ்க்ல அவங்களோட அக்கா வந்து சொல்லிட்டாங்க அர்ச்சனாவோட பவரை, அர்ச்சனாக்கு இருக்கிற ஃபேன் பேஸை. ஸோ அப்போ அர்ச்சனாவோட ப்ளஸ் எல்லாத்தையும் சொன்னோன்னே அந்த அர்ச்சனாவை போல பாட்டு பாடுறது அப்படின்ற இதை வந்து கொப்பி பண்ணது. உயர பறந்தாலும் ஒரு குருவி பறந்தாகாது, அது மக்களுக்கு தெரியும். சரிங்களா, காகத்துக்கும் குயிலுக்கும் இடையில குரலுக்கே வித்தியாசம் இருக்கு. அர்ச்சனா அவர்கள் குயில், ஸோ உங்களுக்கே தெரியும் மீதி என்னன்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு விடயம் இந்த மாயா பண்ணும் என்ன அப்படின்னா, அர்ச்சனாவை பற்றி கேமராக்கு முன்னுக்கு தப்பா பொய்யா பல விடயங்களை ரெஜிஸ்டர் பண்றது. சரிங்களா, ஸோ நேற்று வந்து என்ன அப்படின்னா, இந்த மாயா வந்து சொல்லுது கேமரால, அர்ச்சனாவும் தான் கரப்பாம்பூச்சி அப்படின்ற மாதிரி விக்ரமா சொன்னாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் கரப்பாம்பூச்சி அதை வந்து இவங்க அர்ச்சனா தான் சொன்னாங்கன்னு. ஆனால் நாங்கள் 247 பார்க்குறோம், பல நண்பர்கள் பார்க்குறாங்க, அர்ச்சனா ஒரு தடவை கூட அப்படியான ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இன்னொன்று, அர்ச்சனாக்கு அந்த கெட்ட வழக்கம் கேவலமான விடயமெல்லாம் இல்லை. சரிங்களா, அர்ச்சனா வைரம். ஸோ இப்போ இவ்வளவு தூரம் மனசாட்சி, அதாவது இந்த கேமரா 65 கேமரா இருக்கு, மக்கள் பார்க்குறாங்க. சரி, இப்போ ஒரு விடயத்தை இவங்க பதிவு செஞ்சோன்னே இப்போ மக்கள் கேள்வி கேட்க கோஸ்ட் வந்து நீங்கள் எப்படி சொன்னீங்கல்ல, அது எப்போ சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்ற தைரியத்தில் தான் மாயா வந்து இவ்வளவு தூரம் பொய்கள் பித்தலாட்டங்களை வந்து பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இந்த சீசன் 7 வந்து இவ்வளவு தூரம் நாசமாக போக, மக்களுக்கு பிடிக்காம போக முதல் காரணம் இந்த ஷோவை நடத்துகிற கமல்ஹாசன். அவர் கொடுக்கின்ற இந்த ஒரு என்ன சொல்லுங்க, அந்த ஒரு மாயாக்கு தூக்குற ஒரு சொம்பு இருக்கு பாருங்க, அந்த சொம்பை, அதாவது மாயாக்கே தெரியும் கமல் என்னோட அடிமை, நான் என்ன பண்ணாலும் அவர் கேட்க மாட்டார், எனக்கு சாதம் மொத்தம் வரும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு இது என்னோட அடிமை வீக்கெண்ட் வரும், அது வந்து எந்த கேள்வியும் கேட்காது, எனக்கு எதிராக யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வச்சு செய்யும்ன்றது மாயாவுக்கு தெரியும். அதனாலேயே இஷ்டத்துக்கு நல்லவர்களை பற்றி பொய்யான விடயங்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஒரு 10 பேர் கூட ஓட் போட இல்லை, வெளியில் வர்றதெல்லாம் பெய்ட் போர்ட்ஸு அப்படின்னு. சரி, வெளியில் வந்தோடனே கடவுள் இருக்காரு, மக்கள் இருக்காரு, காலம் பதில் சொல்லும். சரிங்களா, ஸோ இதை ஒன்று நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் இன்னைக்கு வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் அந்த முயலை அதிகமாக சேர்க்கணும். 10 பேர் இருக்காங்க.
அதில் அர்ச்சனா அவர்கள் அண்ட் விஜய் வர்மா ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் புள்ளி கேங் வந்து போன வாரம் இவங்க ப்ளே பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க, போன வாரம் சரிங்களா. அப்போ மீதி நபர்கள் இவங்க 2 பேருமே ஒரு நடுவர் மாதிரி இருப்பாங்க. அர்ச்சனா அவர்கள், விஜய் வர்மா அவர்கள். மீதி நபர்கள் கேமில் இருக்காங்க. 15 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுக்கணும் சரிங்களா. ஆல்ரெடி இப்போ தினேஷ், பூர்ணிமா, நிக்ஷனுக்கு ஆல்ரெடி ஒரு 1 பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த டான்ஸ் மரதன் அதில் வந்து அவங்க எடுத்தபடியா. ஸோ அப்போ இப்போ மீதி நபர்களும் வந்து அந்த ஒரு முயல் யார் அதிகமாக முயலை சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமில் வெற்றியாளர். ஸோ அப்போ அதுவும் வந்து லக் பேஸ் தான் வந்து இந்த போட்டியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவு செய்யப்படுவாங்க அந்த கார்ட் எடுக்கிறதுல தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலேயே குரூப்பிசம் பண்ணது, டார்கெட் பண்ணது இந்த நிக்ஷன், மாயா, பூர்ணிமா அண்ட் விசித்ராவும் சேர்ந்துக்கிட்டு விசித்ராவே நிக்ஷன் சொல்றாங்க, நீ தினேஷை டார்கெட் பண்ற சொல்லு நானும் வர்றேன் அப்படின்னு. ஆரம்பத்திலேயே அந்த டார்கெட்டிங் கேம் ஆரம்பிச்சது இவன். ஆனா உத்தமன் மாதிரி பேசுறான். நீங்க ஒரு விடயம் பாத்தீங்கன்னா மக்களே, இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அண்ட் விசித்ரா இந்த 4 பேர்கிட்டயுமே ஒரு ஒற்றுமை ஒன்றைக்கு சரிங்களா. எல்லா கேவலமான விடயங்களும் இவங்க பண்ணுவாங்க. ஆனா அந்த கேவலமான விடயங்களும் அடுத்தவங்க மேல பழிய போடுவாங்க, நீ ஏன் இப்படி பண்றான்னு. அதாவது உத்தமன் மாதிரி நடிப்பாங்க. என்னடா பொழப்பு இதே. படங்கள்ல கூட இப்படியான வில்லங்களை நாங்க பார்த்துருக்க முடியாது, இந்த ஷோல வந்து இருக்குதுங்க. சரி, அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7லயே நம்ம ஒரு பாசிட்டிவான கான்வர்சேஷனை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கும், ரொம்ப ரேரா இருக்கும், பார்க்க முடியாம இருக்கும். எல்லாமே முதுகுல குத்துற ஆட்களாக தான் இருக்கும். அதுல மக்களுக்கு இந்த சீசன் 7ல பிடிச்சது அப்படின்னா 2 பேர். ஒன்னு பிரதீப் அவர்கள், இன்னொன்னு அர்ச்சனா அவர்கள். பிரதீப் வழியா வெளியில் அனுப்பிட்டானுங்க, அவரோட முதுகுல குத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க, துரோகம் பண்ணி வெளியில் அனுப்பிட்டானுங்க. மீதி அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனா யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் அவங்க நல்லதான் பேசுவாங்க, நியாயத்தை தான் கேட்பாங்க. ஸோ அப்ப இந்த பிரதீப், அர்ச்சனா அவர்களுக்கு அப்புறம் தினேஷும் வந்து சில விடயங்கள் நியாயமா வந்து பேசுவாரு. அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் நேற்று பேசக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனை பார்க்க முடியுது. அப்படி என்பதுதான் பல மக்களோட ஒரு கருத்து சரிங்களா. அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அந்த தினேஷ் அவருடைய சொல்லுவாங்க, நம்ம பண்ற சின்ன தப்ப கூட இவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த கிச்சன்ல நீ அதை எடுத்துத்தா இதை எடுத்துத்தான் கேட்பான் அப்படின்னு. ஸோ முதுகுல குத்துறது காத்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதை கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னு அப்படி அவர் சொன்னதா இருக்கட்டும். மாயாவோட அந்த கேம் பிளானை பற்றி அர்ச்சனா அவர்கள் தினேஷ் கிட்ட சொன்னதா இருக்கட்டும், அந்த கான்வர்சேஷன் அதை சொன்னதா இருக்கட்டும், அதை பார்க்க அழகா இருந்துச்சு. ஸோ மக்கள் விரும்புறது இந்த ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல விடயங்கள், நல்ல நபர்கள் பேசுறத வீட்டில் எல்லாருமே இருந்து ஒரு ஷோவை, ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ப்பதைத்தான் மக்கள் விரும்புறாங்களே தவிர இந்த கேவலமான மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அண்ட் விசித்ரா இவங்களுடைய அந்த முதுகுல குத்துற ஆட்டத்தை இல்லை சரிங்களா. ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விடயம். டிக்கெட்டிவ் ஃபினாலே எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க், முதலாவது டாஸ்க்ல விஷ்ணு தான் வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோல பார்க்கக்குள்ளேயே விஷ்ணு அவர்களோட 3 முயல் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டிவ் ஃபினாலையும் சரி, எந்த டாஸ்காக இருந்தாலும் சரி, மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் இந்த 3 பேருமே வின் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ விஷ்ணு வந்து வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.